விசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா? ஆமாங்க, விசிகே என்னது பிஜேபி கூட்டணி இல்லையா? நல்லா தெரியுமா? முன்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இல்லைங்க, எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுறேன். நீ கேள்வி கேட்டீங்க, நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன் பிரதர், நான் என்ன இருக்கு, நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன் பிரதர், நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். முதல் திமுக பேச்சுவார்த்தை பண்ண சொல்லுங்க. என்ன பார்த்து கட்சி கேட்டீங்க? காங்கிரஸோடைய கிரீஷ் சார் வந்து 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அறிவாலயத்துக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு. எப்போ பார்த்தாலும் 2 கட்சிக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நாங்கள் வந்து செக்குலரிசம் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, உருட்டுவாங்களே என்னென்னமோ இந்தியா கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி, திடீர்னு அப்பப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து காங்கிரஸ் தலைமை வந்து பேச்சுவார்த்தை குழு அனுப்புவாங்க. ஆனால் அறிவாலயத்துக்கு வெளியே நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டிக்கு நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்ட திறக்கவே மாட்டாங்க. கூட்டணியில இருக்கிறாங்க, அங்க பேசட்டும். அதுக்கப்புறம் நாங்க விஜய் அவர்கள் பேசுறதுல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. மற்ற தலைவர்கள் பேசுறதை விட அவர் பேசுறதுதான் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க மக்கள். ஆனா அந்த மக்களுக்கு பாஜக செய்யக்கூடிய அநீதியில விஜய் வந்து கடத்த மறக்கிறாரா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அதாவது ஒரு நிமிஷம் இல்லைங்க. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது ஒரே கட்சி நாங்க தான். கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ண முதல் நாள் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது யாருன்னு? டிவிகே மட்டும்தான். திமுக எல்லாம் டிக்ளேர் பண்ணல. அவங்க 99 சேர்ந்தாங்க. இல்லைங்க 99 விசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா? என்னது பிஜேபி கூட்டணி இல்லையா? நல்லா தெரியுமா? முன்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இல்லைங்க, எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. நாங்க புது கட்சி. கால சூழ்நிலைக்கு ஏற்ற பேர்ல பிஜேபி கூட்டணி எல்லாம் இங்க இருக்க எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நீங்க சொல்ற எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தவிர, காங்கிரஸ் தவிர எல்லாரும் இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல் நாளே கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ முதல் நாளே தெளிவு பண்ணிட்டார், எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை, பிரச்சனை அடிப்படையில் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி குரல் கொடுத்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களே திமுக பயங்கரமா எதுக்குதா? திமுக எதுக்குதா? நீங்க உங்ககிட்டே நான் கேட்கிறேன், திமுக எதுக்குதா? ரெட் ஜெயின் யாருது சொல்லுங்க, ஆயத்தன்னு சொல்லுங்க. ரெட் ஜெயின் யாரு? இன்பநிதி யாரு? இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுறேன். நீ கேள்வி கேட்டீங்க, நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன். அண்ணா நான் பேசுறேன். உங்க கேள்வி நானே பதில் சொல்றேன். எப்பயுமே பத்திரிகையாளர்னா கேள்விக்கு நான் பதில் சொல்லல, ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாமே. இது இன்ட்ராக்ஷன் தான். இது என்ன ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க எப்படியே அடிச்சுட்டே இருப்பீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. நீங்க கேள்விகளுக்கு எனக்கு தோணுச்சுன்னா நான் நட்பு நானும் கேள்வி கேட்கிறேன். நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். அப்போ உதயநிதியோட பையன் யாரு? இல்ல இல்ல பிரதர், நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். இன்பநிதி யாருன்னு கேட்டேன். இன்பநிதியோட தாத்தா யாரு? இல்லங்க நில்லுங்க, இந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் முக ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாயத்தான சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க பிரதர். நான் ரொம்ப சீரியஸா வரீங்க, ஜாலியா பேசுங்க மேடம். இல்ல மேடம் ஒரு நிமிஷம் இல்ல மேடம், நான் அதுதான் பதில் வரேன். அதாவது இங்க என்ன அரசியல் நடந்திருக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, அதுதான் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் சீரியஸா பேசல.